விஜய் அவர்கள் அதிகப்படியான சீட்டை வந்து ஜெயிச்சார். அதாவது 108ங்கிற கணக்கில் அவர் வந்து ஜெயிச்சாரு. 108ங்கிற வந்தவருக்கு 118 கிடைக்காம போயிடுச்சு. ஸோ ஒரு 10 சீட் இடிக்குது அப்படிங்கிற காரணத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லா சைட்லேயும் சரி, திமுக சரி, அதிமுக சரி, எல்லா சைட்லேயும் கூட்டணி கட்சிகளை அழைக்கிறாரு. அதில் திமுக சைடில் மட்டும்தான் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, அதிகாரப்பூர்வமாக போய் சந்தித்து எல்லாம் கூப்பிட்டது எல்லாமே. பட் அதிமுக சைட்லேயும் பேச்சுவார்த்தை போயிருக்கு, அதிமுக கட்சியும் உடைச்சிருக்காரு. அதே மாதிரி அமமுகவையும் தூக்கியிருக்காங்க. ஸோ இது மாதிரி போயிட்டு இருக்க டைமில் முதல்ல ஆட்சி எப்படியாவது நடத்த வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி விசிகா மற்றும் வந்து கம்யூனிஸ்ட் அப்புறம் வந்து ஐயுஎம்எல் போன்ற ஒரு கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவித்து விஜய் அவர்களை ஆட்சியில் அமர வச்சாங்க, சிஎம் ஆக்குனாங்க. ஸோ சிஎம் ஆனதுக்கப்புறம் விஜய் அவர்களோட என்னவாக இருக்கும் அப்படின்னா, இவர்கள் வெறும் ஆதரவு மட்டும் தான் தராங்க, வெளியிலேருந்து ஆதரவு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, ஆட்சியில் வந்து பங்கேற்க மாட்டாங்க அப்படின்னோடனே இது